வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சி ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும். ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும். பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே, இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது. 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 12 ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போயோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை கும்பிட்டுக்கோங்க. ஸோ அவரை எப்படி வழிபடணும், எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவை விட்டுருக்கோம். அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. தனுசு ராசிக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியாகி ரொம்பவே சிறப்பான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த தனுசு ராசிக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் தனுசு ராசிக்கு 5ஆம் பாவத்தில் குரு இருந்தாங்க. ஸோ இந்த குரு பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து 6ஆம் பாவத்துக்கு போக போகிறாரு. ஸோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறதே வேலை தான். குரு 6ஆம் பாவத்தில் தனிச்சு இருக்கிற வரைக்கும் உடல் நலத்தில் அதிக அளவுக்கு அக்கறைகள் அப்படிங்கிறதும் முக்கியமாக 6ஆம் பாவங்கிறது வயிறு, ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கடைகளுக்கு போய் தேவையில்லாமல் வாங்கி திங்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். கட்டாயம் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அதே 6ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறாலையும் அந்த பாவத்தில் உட்காந்து குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10, 12, 2 அப்படிங்கிற பாவங்களை அவர் பார்ப்பாரு. இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும். யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்லபடியான ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கட்டாயம் அதிகரிக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கடன் வாங்கி ஒரு சுபகாரியம் செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லபடியான ஒரு காலகட்டத்தில் கொண்டு விடுறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாகி உட்காந்துருக்காரு. அப்போ உங்களோட சுய முயற்சியாலேயே வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு ஸோ நார்மலாகவே சொல்லுவோம், 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட 10ஆம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருக்கிறது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளையே உண்டு பண்ணி கொடுக்கும். எப்படி அப்படின்னா 10ஆம் பாவம் வேலைக்காக வெளிநாடு தாராளமாக போகலாம். குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 7ஆம் பார்வையால் 12ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்படிங்கிற விசா கிளியரன்ஸ் ஆகி வெளிநாடுகளுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம். ஏன்னா சனியும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறனால யோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு ஆண்டாக ஒரு 80% ஃபுல்லாகவே யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குதுங்க. கொஞ்சம் குடும்பத்திலையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்னதான் சனீஸ்வரன் இருந்தாலும் சுபகிரகத்தோட பார்வை இல்லை அப்படிங்கிறனாலையும் அவர் குடும்பஸ்தான அதிபதியாகவும் முயற்சி ஸ்தான அதிபதியாகவும் இருக்காரு. அப்படிங்கிறனால குடும்பத்தில் அதிக அளவுக்கு கவனம் தேவை. அடுத்தவங்களுக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீதானே சொன்ன அப்படின்னு சொல்லி கௌரவத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உண்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் ராகு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகிறாரு. ஸோ 4ஆம் பாவங்கிறது அம்மாவோட ஸ்தானம். அப்படிங்கிறனால அம்மாவோட உடல் சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு 6ஆம் பாவத்துக்கு போய் மறையனால உங்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் வேணால் மேபி தள்ளி போகலாமே தவிர உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். உங்களுக்குமே குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் ஆட்சியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கனாலுமே ரொம்பவே நல்லபடியான வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக பேசி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே ரொம்பவே சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையுங்க. 80%க்கு மேலே உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும்.
தனுசு ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு நல்லபடியான சூழ்நிலைக்கு வந்து உங்களை கூட்டு போய்விடும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக கொடுக்கறதுக்கு குரு பகவான் ரெடியாக இருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு வந்து போயிட்டு வாங்க. அதுவும் குருவோட ஹோரையில் போனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது. ஸோ சிவனுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு குரு பகவானுக்கும் தனியாக ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருடம் இன்னுமே அமோகமான ஒரு ஆண்டா அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு.